ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய ராசி பலன் 19/8/2026 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை, ஆவணி மாதம் 2ஆம் தேதி. திதி சப்தமி, நட்சத்திரம் சுவாதி, யோகம் சுபயோகம். ராகு காலம் 12 to 1, குளிகை 10 to 12, யமகண்டம் 7 to 9. மேச ராசி நல்ல நாள். ரிஷப ராசி நன்மைகள் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உங்களை பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள். மிதுன ராசி ஊக்கம் மனதில் அதிகமாகும். பணம் சம்பாதிக்க வேண்டிய எண்ணம் அதிகமாக இன்று இருக்கும். கடகராசி புகழ் கூடும். நல்ல நாள், உங்களுக்கு பொருள் வரவு உண்டு. சிம்ம ராசி லாபம் இருக்கும், அதே நேரம் செலவும் இருக்கும், குறைத்து கொள்வது நல்லது. கன்னி ராசி இன்று உங்களுக்கு ஒரு பெருமை சேரப்போகிறது. மற்றவர்கள் உங்களை பெருமையாக பேசுவார்கள். துலாம் ராசி மனதில் கவலை தோன்றும். பிள்ளைகளை பற்றிய கவலை தோன்றும். சிறியவர்களாக இருந்தால் படிப்பு இது போன்ற சம்பந்தமான கவலை தோன்றும். கவலை வேண்டாம். விருச்சிக ராசி மனம் மகிழ்ச்சியான நாள். தன் சொந்தங்களை பார்த்து மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு ராசி இன்று உங்களுக்கு நல்ல செய்தி வரும், நல்லதே நடக்கும். மகர ராசி மனதில் மறதி அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். எதையாவது எங்கேயாவது வைத்து தேடுவீர்கள், மறதி அதிகமாக இருக்கும். கும்பராசி இன்பமான நாள், உங்களுக்கு நல்லது அதிகமாக நடக்கப் போகிறது. மீன ராசி மனதில் இரக்கம் அதிகமாக இருக்கும். இன்று மேச ராசிக்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். வண்டியில் போகும்போது கவனமாக இருங்கள். மற்றவர்களிடம் பேசும்போதும் கவனமாக இருங்கள். இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும், இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆவணி மாதம் புதன்கிழமை. உங்கள் வீட்டில் மாணவர்கள் படிப்பில் மந்தமாக இருந்தால் புதன் பகவான் கல்விக்காரகன். எனவே நவகிரகங்களில் உள்ள புதனுக்கு பச்சை பாசி பயிர் வேக வைத்து தேங்காய் திருவி வெல்லம் போட்டு புதன் பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்து பின்பு அதை கோயிலில் உள்ளவர்களுக்கு உபயம் செய்து நாமும் அதை சாப்பிடும்போது மிகவும் நல்லது. நன்றாக படிப்பார்கள். அதேபோல் நிலபுலம் தேவை என்றாலும் புதன் பகவானுக்கு 5 நெய் தீபம் போட்டு அந்த நிலபுலனில் உள்ள பிரச்சனைகள் தீருமாறு வேண்டிக் கொண்டால் உடனே சரியாகிவிடும். எனவே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாள், அருமையான நாள். எனவே இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். புதன்கிழமை அருமையான நாள். இதை செய்து பாருங்கள். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.